ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து 2 வகையான ஊத்தப்பம் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எளிதாக உடனடியாக செய்யக்கூடிய 2 தோசை ஊத்தப்பம் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது உங்களுக்கு கொஞ்சோண்டு இட்லி மாவு இருந்தாவே போதும். அதில் ஈஸியாக டேஸ்டியாக வெஜிடபிள் ஊத்தப்பமும் வெங்காய ஊத்தப்பமும் எப்படி செய்யலான்னு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜு ஊத்தப்பம் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி பொடியாக நறுக்கினது, அப்புறம் கேரட் 1 சீவினது, கொத்தமல்லி தழை இதெல்லாம் தான் எடுத்துக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எத்தனை ஊத்தப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கல்லை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து ஹீட் ஆனோன்னே நம்ம வந்து மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப பரத்த வேண்டாம், நல்லா கொஞ்சம் கனமாக தான் ஊற்றணும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க காய்கறி கலவையெல்லாம் அந்த தோசை மேலே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து சுற்றி நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த காய்கறிலாம் வந்து மேலே எழும்பி நிற்கும். அது வந்து தோசையிலேருந்து வராமல் இருக்கிறதுக்கு நல்லா அந்த காய்கறியெல்லாம் கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு வந்து திருப்பி போடுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் அதை வந்து வேக விடணும். நல்லா உள்ள வரைக்கும் அப்போ தான் வேகும். வெந்த பிறகு கரெக்டாக கருகாமல் பார்த்து எடுத்துருங்க. நம்மளோட வெஜ் ஊத்தப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். அடுத்து வெங்காய ஊத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கோம். கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தோசைக்கல் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம வச்சுருக்க மாவை ஒரு கரண்டி எடுத்து நம்ம அதில் பரத்திக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ரொம்ப மெல்லிசாக பரத்த வேண்டாம், கொஞ்சம் கனமாகவே வச்சுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை கலவையை நல்லா அந்த தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கரண்டியால் அந்த வெங்காய கலவையை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி போடும்போது வெங்காயம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதனால் சுற்றி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே வெங்காயம் மேலேயும் விட்டிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகும். தோசையும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்தோடனே நம்ம இன்னொரு சைடும் போட்டுக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வெங்காய ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போது 2 விதமான ஊத்தப்பம் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஒன்று வெஜ் ஊத்தப்பம், ஒன்று ஆனியன் ஊத்தப்பம். ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.